Hello friends, this is Sendil. Welcome to English Space Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா WH questions. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா WH questions ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ பேசிக்கா WH questions உங்களுக்கு தெரியணும். இதை தாண்டி WHல ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள். ஓகேவா? அது என்னென்ன, எப்படி இங்கிலீஷ்ல அதை யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ WH questions அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ WHல ஆரம்பிக்கக்கூடிய கேள்விகள். ஓகேவா? என்னென்ன பேசிக்கா என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். வாட், இங்க பாருங்க, WHல ஆரம்பிக்குதா? வேர், WHல ஆரம்பிக்குது. why, when, who, whose, which. இது போக WHல ஆரம்பிக்காத ஒரு கேள்வி இருக்கு, அது வந்து how. ஓகே, இதுவும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இவ்வளவுதான் வந்து WH questions. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? இங்கிலீஷ்ல நீங்க வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு லெசன், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. உங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு, எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, ஸோ ஹோம்ஒர்க் இருக்கு, அதனால நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான மீனிங் என்ன, தமிழ் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வாட் அப்படின்னா தமிழ்ல வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், என்ன செஞ்சுட்டு இருக்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன சாப்பிடுற, நீ என்ன கேம் விளையாடுற, என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா தமிழ்ல, அதுக்கு தான் நம்ம வந்து வாட் யூஸ் பண்றோம். நல்லா கவனிங்க. அடுத்தது வேர். ஓகே, இது எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பாருங்க. வேர். ஓகே, ஸோ வேர் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். எங்கே. ஓகே, எங்கே, நீ எங்க இருக்க, ஓகே, அவன் எங்க இருக்கான், நீ எங்க ஒர்க் பண்ற, நீ எங்க தங்கி இருக்க, உங்க வீடு எங்க இருக்கு, அந்த கடை எங்க இருக்கு, அந்த சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு, அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அதான் எங்கே அப்படின்னு நம்ம தமிழ்ல எங்கெல்லாம் கேட்கமோ அங்கெல்லாம் வந்து வேர் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒய். ஓகே, ஒய், அதுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஏன், ஒய் அப்படின்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். ஏன் நீ இதை செஞ்ச, ஏன் அவன் இங்க வந்தான், ஓகே, ஏன் நீ படிக்கல, ஏன் நீ எக்ஸாம் எழுதல, ஓகே, ஏன் நீ வந்து ஆபீஸ்க்கு வரல, ஓகே, ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஒய் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வென். வென் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போது அல்லது எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். எப்போது. ஓகே, எப்ப நீ இங்க வந்த, எப்ப அவன் சென்னையில இருந்து வந்தான், எப்ப நீ சென்னைக்கு போற, எப்போ உனக்கு எக்ஸாம், எப்ப நீ கடைக்கு போற, எப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போற. ஸோ எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு நம்ம வென் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஹூனா என்ன தமிழ்ல, யார். ஓகே, யார், நீ யாரு, அவன் யாரு, அவங்க யாரு அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ ஹூ அப்படின்னா தமிழ்ல யார் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹூஸ். ஹூஸ் நிறைய பேருக்கு இதுக்கு தமிழ்ல தெரியாம இருந்திருக்கலாம். ஹூஸ் அப்படின்னா என்ன, ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஹூஸ், அதுக்கு தமிழ்ல என்ன, யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, யாருடைய, தமிழ்ல வந்து யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்குறதுக்கு சிம்பிளா தெரியும், பட் எங்க எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் சம்டைம்ஸ் வரலாம். ஓகேவா? அதனால நல்லா லிசன் பண்ணுங்க, பிகாஸ் திஸ் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலீஷ் டு ஆஸ்க் மெனி questions. ஓகே, அடுத்து which. which அப்படின்னா ஜெனரலான மீனிங் எது. ஓகே, ஸோ யாருடைய அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது யாரோட புக்கு, இது யாரோட நோட்டு, இது யாரோட பென்னு அப்படின்னு கேட்போம் இல்லையா. இது யாரோட வீடு, இது யாரோட பைக், இது யாருடைய கார், அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹூஸ் யூஸ் பண்ணலாம். விச் அப்படின்னா எது. ஓகே, எது அல்லது எந்த அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த கலர் உனக்கு பிடிக்கும், ஓகே, எந்த ஹோட்டல் உனக்கு பிடிக்கும், எந்த டிஷ் உனக்கு பிடிக்கும் அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதான். ஓகே, தென் ஹவு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. ஹவு அப்படின்னா தமிழ்ல வந்து எப்படி அப்படின்னு அர்த்தம். எப்படி, நீ எப்படி இருக்க, அவன் எப்படி இருக்கான், ஒர்க்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி நீ இந்த பிரியாணி பண்ண. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து நம்மளோட இங்கிலீஷ் பேச ஆசை சேனலோட மெம்பர் தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, ப்ரோ உங்களுக்கு என்ன பிரியாணி ரொம்ப பிடிக்குமா, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் பிரியாணியை சொல்லிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவு தான் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஓகே, ஸோ ஹவுனா எப்படி, அவ்வளவுதான். ரைட். ஓகே, ஸோ தீஸ் questions are called as WH questions. இதுதான் வந்து WH questions அப்படின்னு நம்ம சொல்றோம்.
நான் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். எப்படி வாசிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. கைஸ், இங்கிலீஷ்ல நான் திரும்ப சொல்றதுதான், ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் என்ன, வேர் எங்கே, ஒய் ஏன், வென் எப்போது, ஹூ யார், ஹூஸ் யாருடைய, விச் எது அல்லது எந்த, ஹவு எப்படி, அவ்வளவுதான். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஓகே, சோ இதுல இருந்து இப்ப நான் ஒரு சில क्वेश्चंस உங்களுக்கு கேட்க போறேன். ஓகே, நான் தமிழ்ல கேட்பேன், நீங்க இங்கிலீஷ்ல அதுக்கான ஆன்சரை காமெண்ட்ல சொல்லணும். ரைட்? ஓகே, சோ இது போக whomனு ஒரு வார்த்தை இருக்கு. சோ அதுவும் வந்து WH क्वेश्चन தான் வரும். பட் நான் அதை இப்போ உங்களுக்கு சொல்லல. ஓகே, whom அப்படின்னா யாரை அப்படின்னு அர்த்தம். சோ இப்போதைக்கு நான் அதை உங்களுக்கு சொல்லல. ஓகே, அதை நீங்க வச்சிருங்க. பிகாஸ் நான் ஈஸியானதை முதல்ல சொல்லிடுறேன். அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய WH क्वेश्चंस நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து தமிழ்ல ஒரு வேர்ட் எழுதுவேன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகே, யார் அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? யார், அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யார் எப்படி சொல்லலாம்? who, right? Okay, next question. எங்கே, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? எங்கே, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எங்கே, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? where. Okay, next question. யாருடைய, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? யாருடைய, உங்களுக்கு மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பிராக்டிஸ் கொடுக்குறேன். எப்படி கேட்கலாம்? whose. ஓகே, நான் ஒரே ஒரு क्वेश्चन கேட்டுறேன். ரைட்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை என்ன, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? what. ஓகே, சோ இது போக வந்து whom அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா? அதுவும் WH क्वेश्चनல வரும். பட் நான் அதை இப்போ உங்களுக்கு சொல்லி தரல. ஓகேவா? சோ இதை வந்து நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு டெப்தா சொல்லி தரேன். ரைட்? whom அப்படின்னா யாரை, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லி தரேன், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து ஒரு சில கேள்விகள், ஒரு சில உதாரணங்கள் நான் எழுதி போட்டிருக்கேன். வாட் அப்படின்னா வந்து தமிழ்ல என்னன்னு அர்த்தம், அதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வந்து நம்ம கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. வாட் இஸ் யுவர் நேம், எப்பவுமே வந்து இந்த WH கொஸ்டின் வந்து ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? அது நடுவுல எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ வாட் அது முதல்ல தான் வரும். அதே மாதிரி எப்போ கேள்வி கேட்குறீங்களோ கொஸ்டின் மார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து நம்ம ப்ராப்பரா முறைப்படி கத்துக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். கடைசி வாட் இஸ் யுவர் நேம் எழுதிட்டு கொஸ்டின் மார்க் போடலனாலும் அது தப்பு தான். ஓகேவா? சோ ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா கடைசி கொஸ்டின் மார்க் நீங்க போடணும் கேள்வி கேட்கும் போது. ஓகே, நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? WH கொஸ்டின் எப்பவுமே வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வரும், கடைசி முடியும் போது கொஸ்டின் மார்க் போடணும், மறந்துடாதீங்க. ஓகே, சோ வாட் இஸ் யுவர் நேம் ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. உன்னோட பேர் என்ன, என்ன அப்படின்னு முடிஞ்சிருக்கா? சோ அதனால நம்ம இங்க வாட் யூஸ் பண்ணணும். யுவர் நேம் அப்படின்னா உன்னுடைய பெயர். வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பெயர் என்ன? ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கான பதில வந்து நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அவனோட பெயர் என்ன, அவனுடைய பெயர் என்ன, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? யுவர்ங்கிற இடத்துல ஒரு இதை மாத்தணும், அவ்வளவுதான். வாட் இஸ் ஹிஸ் நேம், ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? வாட் இஸ் ஹிஸ் நேம், அவனோட பெயர் என்ன. வாட் இஸ் ஹெர் நேம், அவளுடைய பெயர் என்ன. புரிஞ்சுட்டீங்களா? காட் இட்? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் ஆர் யூ டூயிங், இதுவும் நம்ம வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய கேள்விதான். வாட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே, இங்கே என்னன்னு வந்திருக்கு இல்லையா, அதனால வாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், வாட் இஸ் கோயிங் ஆன், வாட் இஸ் கோயிங் ஆன், இதுவும் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்தலாம். என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஹே வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, என்னடா என்ன போயிட்டு இருக்கு, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனிங். என்ன போயிட்டு இருக்கு, வாட்ஸ் கோயிங் ஆன். நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், ஹே செந்தில் வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த டைம் நவ். ஓகே, வாட் இஸ் த டைம் நவ்,
டைம் நவ், டைம்னா மணி, நவ்னா இப்பொழுது. இப்போ என்ன டைம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் இஸ் த டைம் நவ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன மணி, அது இப்போ மணி என்ன. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வாட் டு யூ திங்க், வாட் டு யூ திங்க் அப்படின்னா நீ என்ன நினைக்கிற. வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிற, என்ன, அதனால வாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து வாட் யூஸ் பண்ணலாம். இதை பயன்படுத்தி நம்ம நிறைய கேள்விகள் கேட்டாச்சு. பட் இந்த சென்டென்ஸ்லாம் வந்து ஈஸியான சென்டென்ஸ் தான், நம்ம வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நான் தமிழ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுப்பேன். என்ன அப்படிங்கிற கொஸ்டின் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு 2-3 சென்டென்சஸ் கொடுக்குறேன். நீங்க அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வருங்கிறத ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து இந்த 3 சென்டென்சஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 3 சென்டென்சஸும் வந்து நான் தமிழ்ல எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லலாம். ஓகே, என்ன எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. என்ன பிரச்சனை. ஓகே, என்ன பிரச்சனை, என்னங்கிறதுல ஆரம்பிக்குதா. நீ என்ன சொல்ற, இதுல என்ன அப்படிங்கிறது இருக்கா. அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கேயும் என்னன்னு இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா காமெண்ட்ல சொல்லுங்க, நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள், நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, இங்க பாருங்க, என்ன பிரச்சனை. ஸோ என்னன்னு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஸோ அப்ப எதுல வரும், எப்படி ஆரம்பிக்கணும். வாட், வாட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம். பிரச்சனை, அதுக்கு என்னது, ப்ராப்ளம். அப்ப எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம், அவ்வளவுதான், என்ன பிரச்சனை. ஓகே, இப்போ இதே இது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், உன்னோட பிரச்சனை என்ன, அல்லது உனக்கு என்ன பிரச்சனை. ஓகே, இதே இது அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வாட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வாட் இஸ் ஹெர் ப்ராப்ளம். ஓகே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வாட் இஸ் தேர் ப்ராப்ளம். இப்படிதான் நம்ம இங்கிலீஷ் கத்துக்கணும். இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் இதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா, இதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சொல்ற. இதுக்கு யாருக்காவது இங்கிலீஷ்ல தெரியுமா, நீ என்ன சொல்ற, அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, வாட் டு யூ திங்க், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி தான் இதுவும். என்ன சொல்லலாம் அப்படின்னா வாட் டு யூ சே, சொல்ற அப்படின்னா சே, அவ்வளவுதான். வாட் டு யூ சே, நீ என்ன சொல்ற, வாட் டு யூ சே. ஓகே, நீ என்ன பண்ற, வாட் டு யூ டூ. நீ என்ன சாப்பிடுற, வாட் டு யூ ஈட். நீ என்ன படிக்கிற, வாட் டு யூ ஸ்டடி. ரைட். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான். இது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சோ என்ன அப்படின்னு வந்திருக்கு, அதனால நீங்க வாட் போட்டிருக்கீங்க. ஓகேவா, சோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நம்ம கேட்டுறலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத நம்ம எப்படி கேட்போம் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கேள்வி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க. இதே இது அவன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆர் வந்து வராது. அவன் அவள் அது, அதுக்கு வந்து இஸ் தான் வரும். ஓகேவா, இந்த இடத்துல நீன்னு வந்திருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறது யூ போட்டிருக்கோம். ஆனா இங்க வந்து அவன் அப்படின்னு இருக்கு, அதுக்கு ஹீ போடணும். ஹீ ஷீ இட் வந்தா இஸ் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, ரைட். வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படிங்கிறது மாறாது, செய்து கொண்டிருக்கிறான், கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, வாட் இஸ் ஹீ டூயிங், அவ்வளவுதான். வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஹீ ஷீ இட் வந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இஸ் தான் யூஸ் பண்ணணும், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, அதே மாதிரி யூ வி தே வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, மறந்துடாதீங்க. காட் இட். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க. சிம்பிள் தான், எப்படி சொல்லலாம், வாட் இஸ் தான் யூஸ் பண்ணணும், வாட் இஸ் ஷீ டூயிங், அவ்வளவு. ஹீக்கு பதிலா ஷீ வருது, முடிஞ்சு போச்சு. இதே இது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தே, ஒய் வரும். ஓகேவா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கள்னா தே. ஓகே, அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். வாட் ஆர் தே டூயிங், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஸோ பேசிக் வந்து என்னன்னா வாட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தர போறேன். பட் இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ், யூ ஷுட் நோ, அன்றாட வாழ்க்கையில பேசுறதுக்கு தேவைப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகே,
இது எப்படி வாசிக்கணும்னு பாருங்க, ஏன்னா இதோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். வேர், வேர். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வேர் ஆர் யூ, நீ எங்க இருக்க. ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாரையும் பார்த்து நம்ம கேட்கறதா. வேர் ஆர் யூ, நீ எங்க இருக்க. வேர்னா எங்கே, எங்கே இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் ஹீ, வேர் இஸ் ஹீ, அவன் எங்க இருக்கான், அவன் எங்கே இருக்கிறான். இங்க பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான். நீ எங்க இருக்க, இங்க பாருங்க, யூ வி தே வந்தது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒருமையில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ, ஷீ, இட், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, அதனாலதான் நம்ம இங்க பாருங்க, ஸோ இங்க வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்கோம், ஏன்னா யூ வந்திருக்கு, அதனால ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வேர் இஸ் ஹீ, அவன் எங்க இருக்கான், அதுதான் நம்ம இஸ் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி அவள் எங்கே இருக்கிறாள்னா வேர் இஸ் ஷீ. ஓகே, வேர் ஆர் ஹீ, வேர் ஆர் ஷீ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்க போய்கிட்டு இருக்க, வேர் ஆர் யூ கோயிங். ஓகே, நெக்ஸ்ட், வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர்னா எங்கே, எங்கிருந்து, ஃப்ரம்னா இருந்துன்னு அர்த்தம். ஸோ இப்படி கேட்கலாம், வேர் ஆர் யூ ஃப்ரம், எங்க இருந்து நீங்க வர்றீங்க. ஸோ இன்டர்வியூல கேட்பாங்க, இல்ல புதுசா ஒருத்தவங்களை பாக்குறப்ப நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம். ஓகே, சம்டைம்ஸ் சில பேர் எப்படி கேட்கறாங்கன்னா வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் அப்படின்னு கேட்கறாங்க. ரைட், நெக்ஸ்ட், வேர் டு யூ லிவ். ஸோ வேர் டு யூ லிவ், வேர்னா எங்கே, நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள். புதுசா ஒருத்தவங்களை பார்த்தா நம்ம கேட்கலாம், வேர் டு யூ லிவ், நீங்க எங்க வசிக்கிறீங்க. ஓகே, அல்லது நீங்க எங்க வாழ்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ், வேர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். வேர் ஆர் யூ, வேர் இஸ் ஹீ, அண்ட் வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் டு யூ லிவ். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன், இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அவள் எங்கே இருக்கிறாள், அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், நான் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ அவள்னு வந்தா என்ன வரும், இஸ் வரும். ஸோ வேர் இஸ் ஷீ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. ஓகேவா. ஸோ எங்கே அப்படின்னு வந்துருச்சு, அப்ப நம்ம முதல்ல தான் வரும். WH கொஸ்டின் எப்பவுமே ஆரம்பத்துல தான் ஆரம்பிக்கும். ஸோ வேர், அவர்கள் ப்ளூரல், அப்ப என்ன வரும், ஆர். அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல, தே. அவ்வளவுதான். வேர் ஆர் தே, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள். அடுத்து, அது எங்கே இருக்கிறது, இதுவும் சிம்பிள் தான். ஸோ எங்கே அப்படின்னு வந்திருக்கு, அப்ப என்ன வரும், வேர். அது அப்படிங்கிறது நம்ம இட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஒருமை தான் அது. வேர் இஸ் இட், அவ்வளவுதான். அது எங்கே இருக்கிறது. இதே இது என்னோட புத்தகம் எங்கே இருக்கிறதுனா வேர் இஸ் மை புக். அவனுடைய புத்தகம் எங்கே இருக்கிறதுனா வேர் இஸ் ஹிஸ் புக். ஈஸியா இருக்கா. ஸோ சிம்பிள். ஓகே, ஈஸியா இருக்கா. உங்க அங்கிள் எங்க இருக்காங்க, ஸோ வேர் இஸ் யுவர் அங்கிள். ஓகே, உங்க பிரதர் எங்க இருக்கான், ஸோ வேர் இஸ் யுவர் பிரதர். இந்த மாதிரி தான் நிறைய நீங்களா தான் கத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒய் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒய் அப்படின்னா ஏன், அதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, ஸோ ஒய்னா ஏன். ஓகே, முதல்ல தான் வரணும், கடைசி கொஸ்டின் மார்க் வரணும். ஒய் ஆர் யூ லாஃபிங், ஒய் ஆர் யூ லாஃபிங் அப்படின்னா நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்க. லாஃபிங் ஐஎன்ஜி வந்திருக்கு இல்லையா, அப்ப கண்டினியூஸ் டென்ஸ், நீ ஏன் சிரித்து கொண்டிருக்கிறாய். ஒய் ஆர் யூ லாஃபிங். ஓகே, ஏன், அதுக்கு ஒய் போடுறோம். ஒய் காண்ட் யூ டூ தட், ஒய் காண்ட் யூ டூ தட் அப்படின்னா உன்னால ஏன் அதை செய்ய முடியாது, உன்னால ஏன் அதை செய்ய முடியாது அப்படின்னு கேட்போம் இல்லையா. காண்ட் யூ டூ தட் அப்படின்னா செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். ரைட், ஸோ ஒய் காண்ட் யூ டூ தட், உன்னால ஏன் அதை செய்ய முடியாது. நெக்ஸ்ட் ஒன், ஒய் ஆர் யூ லேட், ஒய் ஆர் யூ லேட், நீ ஏன் லேட்டு. ஒய் ஆர் யூ லேட் டுடே, நீ இன்னைக்கு ஏன் லேட்டா வந்த, அல்லது நீ இன்னைக்கு ஏன் லேட்டு அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ ஒய் ஆர் யூ லேட், ஏன் வந்து நீ தாமதம், ஏன் வந்திருக்கா. அடுத்து, why did you do this, why did you do this, நீ ஏன் இதை செஞ்ச, நீ ஏன் இதை பண்ண. ஏன், you are asking some reason. ஓகே, ஏன் ஏன் அப்படின்னு கேட்போம் இல்லையா. பட் இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்கிற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ரைட், ஓகே, ஸோ ஈஸியா இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏன் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு யுவர் என்ன சொல்றது, யூ நீட் ஆன்சர்ஸ். ரைட், ரீசன் கேட்குறீங்க, என்ன ரீசன், வாட் இஸ் த ரீசன், அதான் வந்து ஒய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா. இப்போ உங்களுக்கான ஒரு சில எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு எக்ஸசைஸ் பாருங்க. நீ ஏன் அழுதுட்டு இருக்க, நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய். ஓகே, ஏன் அப்படின்னு வந்திருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒய். ஓகே, அடுத்து என்ன வரும், நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் எப்படி கேட்கலாம், ஒய் ஆர் யூ கிரையிங். ஓகே, ஈஸியா இருக்கா. ஆன்சர்ஸும் கமெண்ட்ல போடுங்க. இது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்தது, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம், ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னு வந்திருக்கா, ஒய். நடந்தது பாஸ்ட்ல இருக்கனால டிட் போட்டுக்கலாம், ஒய் டிட். இது அப்படின்னு இருக்கு, ஸோ திஸ்.
ஓகே, நடந்தது அதுக்கு happen. Why did this happen? இது ஏன் நடந்தது? அது ஏன் நடந்ததுன்னா why did that happen? ஓகே, தென் அவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கான்? ரொம்ப சிம்பிள் தான். அவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கான்? ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒய் போட்டாச்சு. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி தான் யூ வி தே வந்தா ஆர் வரும். ஹீ ஷி இட், அவன் அவள் அது, இது வந்து நம்ம இஸ் தான் போடுவோம் இல்லையா? ஹீ ஷி இட் வந்தா மறந்துடாதீங்க. ஸோ என்ன வரும்? இந்த ஆருக்கு பதிலா இஸ் வரும், அவ்வளவுதான். ஒய் இஸ் அவன் அப்படின்னு இருக்கு, ஒய் இஸ் ஹி. ஓகே, அதுக்கடுத்து என்ன வரும்? சிரிச்சிட்டு இருக்காங்க, என்ன வரும்? லாஃபிங். why is he laughing? அவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கான்? இது அவள் ஏன் சிரித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னா why is she laughing? அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா why யூஸ் பண்ணி பேசுறதுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து when அப்படின்னா எப்போது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ எப்பொழுது வருவாய், நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ இது வந்து ஃபியூச்சர், அதனால நம்ம will யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பொழுது, அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து when, அதை முதல்ல போட்டுட்டு when will you come? when will you come? நீ எப்பொழுது வருவாய். இது அவன் எப்பொழுது வருவான்னா when will he come? இந்த will வந்து மாறாது. ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்னாலும் will தான் வரும். அவள் எப்பொழுது வருவாள்னா when will she come? அவங்க எப்போ வருவாங்கன்னா when will they come? ஓகே, நெக்ஸ்ட், உன்னுடைய பிறந்த நாள் எப்போது? உன் பிறந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி கேட்கலாம்? சிம்பிள், when எப்போது அப்படின்னு அர்த்தம். ஓகே, உன்னுடைய பிறந்த நாள் your birthday கேட்கும் போது when is your birthday, இப்படி கேட்கக்கூடாது. when your birthday மொட்டைக்கட்டையா இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது. so when is your birthday, உன்னுடைய பிறந்த நாள் எப்போது. நெக்ஸ்ட், நீ எப்போது அங்கே போனாய்? நீ எப்படா அங்க போன அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? போன. ஓகே, பாஸ்ட் டென்ஸ், அப்போ did யூஸ் பண்ணணும். ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, so எப்படி கேட்கலாம்? when did you go there? when did you go there? நீ எப்போ அங்க போன? when did you go there? there அப்படின்னா அங்கே. ஓகே, இதே இது அவன் எப்ப அங்க போனான்னா when did he go there? அவள் எப்பொழுது அங்கே போனால்னா when did she go there? அவங்க எப்ப அங்க போனாங்க அப்படின்னா when did they go there? when did they go there? did வந்து மாறாது, எந்த சப்ஜெக்ட்னாலும் ஒரே தான். டிட்டும் வில்லும் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணு போல தான் வரும். ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சில क्वेश्चंस கேக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். ஓகே, சோ ஆன்சர் கமெண்ட்ல வந்து போடலாம். ஓகே, அவன் எப்பொழுது வருவான், எல்லாமே ஃபியூச்சர்ல தான் எழுதிருக்கேன். ஓகேவா? அவன் எப்பொழுது வருவான், ஃபியூச்சர்னாலே will தான் யூஸ் பண்ணணும். இது தெரியலனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க, WH கொஸ்டின் மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ என்ன போடலாம்? எப்போதுன்னு வந்துருச்சு, அப்ப என்ன வரும்? when will he come, அவ்வளவுதான். அவன் எப்பொழுது வருவான். இது அவள் எப்பொழுது வருவாள்னா when will she come. ஓகே, அடுத்து, நீ எப்பொழுது விளையாடுவாய்? எப்போதுன்னு வந்து நீ எப்படா விளையாடுவ அப்படின்னு கேட்போம் இல்லையா? சோ when விளையாடுவாய், ஃபியூச்சர் தான். will you, நீனா you. ஓகேவா? when will you என்ன போடுவீங்க? விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? play. when will you play? நீ எப்பொழுது விளையாடுவாய். அவன் எப்பொழுது விளையாடுவான்னா when will he play. அவள் எப்பொழுது விளையாடுவாள்? when will she play. அவங்க எப்ப விளையாடுவாங்க? when will they play. ஓகே, got it? நம்ம எப்ப விளையாடுவோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? when will we play. ரைட்? ஓகே, அவனுடைய பிறந்த நாள் எப்போது? இது ரொம்ப சிம்பிள். எப்போதுன்னு வந்துட்டாலே when போடுவோம். when is அவனுடைய பிறந்த நாள் எப்படி போடுவீங்க? his birthday. இதே அவளுடைய பிறந்த நாள்னா என்ன வரும்? her birthday. ஓகே, when is her birthday, அவளுடைய பிறந்த நாள் எப்போது. when is his birthday, அவனுடைய பிறந்த நாள் எப்போது. ஈஸியா இருக்கா? இதெல்லாம் ஒருமை, அதனால நம்ம இஸ் போட்டிருக்கோம். ஓகே, சிம்பிளா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக ஒரு சில WH கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஒரே வீடியோனா ரொம்ப லென்த்தியா போகும், அதனால வந்து நான் அடுத்த நாள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? வாட், வேர், ஒய், வென், இந்த 4 இது இப்ப தரவா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது மாத்தி மாத்தி கொடுப்பேன், நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய WH கொஸ்டின்ஸ் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியா போயிடும் வீடியோ. ஓகே, இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். ஓகேவா? ஆன்சர் தெரிஞ்சவங்க டேஷ்ல வந்து ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இங்க பாருங்க, நீ என்ன சமைத்து கொண்டிருக்கிறாய், நீ என்ன சமைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? இந்த டேஷ்ல என்ன வரும்? டேஷ் ஆர் யூ குக்கிங். என்ன வரும்? வாட் வருமா, வேர் வருமா, ஒய் வருமா, வென் வருமா? என்னன்னு வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? வாட். ஓகே, வாட் ஆர் யூ குக்கிங். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் வரல, அவன் ஏன் வரல. ஓகே, ஏன் அப்படின்னு வந்திருக்கு, என்ன வரும்? வாட் வருமா, வேர் வருமா, ஒய் வருமா, வென் வருமா?
ஏன் அப்படின்னா என்னது? why didn't he come அல்லது why did not he come? ஓகே, அவன் ஏன் வரல. நெக்ஸ்ட், அவன் எங்க போய்கிட்டு இருக்கான். ஓகே, எங்கேன்னு வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெரி குட். என்னது? வேர் இஸ் he கோயிங்? அவன் எங்க போய்கிட்டு இருக்கான். ஈஸியா இருந்துச்சா? நீங்க கத்துக்கிட்டீங்களா? எங்கெல்லாம் வந்து வாட் யூஸ் பண்ணணும், எங்க வேர் யூஸ் பண்ணணும், எங்க வென் யூஸ் பண்ணணும், ஓகே, அதுக்கப்புறம் வேற எங்க ஒய் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா? ஓகே, இதை யூஸ் பண்ணி நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், என்னுடைய புத்தகம் எங்கே இருக்கிறது? டேஷ் இஸ் மை புக். ஓகே, என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத காமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? டேஷ் ஆர் தே டூயிங். இந்த ரெண்டு டேஷ்ல என்ன வரும்? உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, ஈஸியா இருந்ததா? வீடியோ எப்படி ஈஸியா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா காமெண்ட்ல உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இதோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோல வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.